மொழிகளில் வரக்கூடிய படம் மொழி, அதற்கப்புறம் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், எதார்த்தம் அப்படின்றதையும் தாண்டி எல்லோருடைய மனதிலையுமே மிகப்பெரிய அளவில் இடம் பிடிக்கும். அப்படி இடம் பிடிச்ச படம் தான் ஹாரி பாட்டர். இதில் ஒரு கேரக்டராவது நம்ம நடிக்க மாட்டோமா அப்படின்னு எத்தனையோ பேர் நினச்சிருந்துருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ அதில் சீசன் 5 மற்றும் 6ல் குளோரியம் அல்லோரா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்த சைமன் உட்ஸ்பெக்கர் அவர்கள் தான் இப்போ காலமாகியிருக்காரு. சைமன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய கேரக்டரால் தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கிக்கிட்டார். சீசன் 5 மற்றும் 6ல் மிகப்பெரிய அளவில் இவர் நடிச்சிருந்தார். ஹாரி பாட்டர் மட்டும் கிடையாது, மற்ற படங்கள்லையும் இவர் நடித்து ரொம்பவே பிரபலமானார். இந்த சூழ்நிலையில் இப்போ அவர் காலமாகி இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் உலக அளவில் ரசிகர்களிடையே ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து இவர் கூட நடித்த நடிகர்கள், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரபலங்கள் அப்படின்னு எல்லோருமே அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. யாராக இருந்தாலும் நம்ம பூமிக்கே வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் எல்லாருக்குமே எண்டு காடு இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் திடீர்னு இந்த மாதிரியாக உடல்நலக் குறைவாலையோ இல்லை திடீர்னு நம்மளை விட்டு பிரிகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய இழப்பு நம்மளுக்கு நிச்சயமாக மறக்கவே முடியாத ஒரு விஷயமாக மாறிடும். அப்படி தான் இங்கே சைமன் அவர்களுடைய இழப்பும் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. நம்மளுடைய சார்பாகவும் சைமன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவில் எத்தனையோ பேர் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அறிமுகமாகறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே நடிகராக மாறிடுறாங்க. நடிகர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரொடியூசர் ஆகிறாங்க. ப்ரொடியூசர் ஆகணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா டைரக்டர் ஆகிறாங்க. அப்படி பல பேர் இந்த வரிசையில் இருக்காங்க. ஏன்னா தான் நினைக்கிறது ஒன்று, அங்கே கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறது ஒன்றா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எத்தனையோ பேர் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கூட சக்ஸஸ் ஆகாமையே மறுபடியும் வந்த பாதையிலே போகக்கூடியவர்களும் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு இயக்குனராக அறிமுகமாகி அதற்கப்புறம் காமெடி கதாபாத்திரங்கள் நடித்து ரொம்பவே பிரபலமானவர் தான் யார் அப்படின்னா சிங்கமொழி அவர்கள். இவர் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்களை பற்றி பேசியிருக்கிறது, அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறது ரொம்பவே வயலாக பரவி வருது. மகாராஜா திரைப்படத்தில் பயங்கரமான வில்லனாக அவர் நடிச்சிருப்பார். யாருமே அந்த கதாபாத்திரத்தில் இவரை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ தொடர்ந்து அவர் நிறைய திரைப்படங்களில் ரொம்பவே பிஸியாக நடித்து வந்துட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் இப்போ சினிமா விட்டு விலக போகிறத பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு யாராக இருந்தாலும் ஒரு லிமிட்டட் டைம் தான், அவங்க தான் பீக்கில் இருப்பாங்க, நல்ல நடிகராக கொண்டாடப்படுவாங்க. சினிமா அப்படின்றதுக்காக அது அப்படியே இருந்து போகிறது கிடையாது. எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் ஒரு சிலர் இருப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தங்களுக்கு தோணக்கூடிய வரைக்கும் இருப்பாங்க. அதனால் நம்ம யாரையும் எதுவும் சொல்லவே முடியாது, இவர் இல்லைன்னா இவர் அப்படின்னு. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு புதுமுகங்கள் அறிமுகமாக தான் செய்வாங்க. இப்போ விஜய் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு சிங்கமொழி அவர்கள் இப்படி பேசியிருக்காரு. இது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக மொத்தத்தில் சிங்கமொழி அவர்கள் இப்போ பேசியிருக்கிறது தான் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.